Peace Ministries. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் காட் கோஸ் மினிஸ்ட்ரி சார்பாக புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினாலே இந்த புதிய ஆண்டிலே நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. நமது ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட தேவ ஊழியர்களையும் குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் இன்றைய மன்னா செய்தியை கேட்டு பிரயோஜனம் அடைந்த அநேகருடைய சாட்சிகளை இம்மட்டும் கேட்டிருக்கிறோம். இந்த ஆண்டிலும் கூட தம்முடைய வார்த்தையில் மாறாதவராகிய கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்போம், கவனிப்போம், நிச்சயம் ஆசீர்வாதங்களை பெறுவோம். இந்த புதிய ஆண்டிலே தேவன் தமது வார்த்தைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் காத்திருப்போம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவர். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. தேவன் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். இந்த புதிய ஆண்டையும் கூட நமக்கு தேவன் தந்திருக்கிறார். நல்ல எதிர்பார்ப்போடும் விசுவாசத்தோடும் காத்திருப்போம். இந்த ஆண்டு மகிமையாக துவங்கட்டும். கர்த்தர் தாமே இந்த ஆண்டு முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த புதிய ஆண்டின் நல்வாழ்த்துக்களை கர்த்தருக்குள்ளே தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்து போன ஒரு வருடம் 2024 வருடம் முழுவதும் பரிசுத்த தேவன் நம்மை பத்திரமாய் பாதுகாத்து நமக்கு எதிராக வந்த எல்லா தீமையிலிருந்தும் நம்மை விலக்கி பாதுகாத்து ஜீவனை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில ஈவாக கொடுத்து இம்மட்டுமாய் வழிநடத்தி இந்த மாதத்தின் கடைசி நாட்களை காணும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக காணப்படுவோம். நிச்சயமாக ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில நமக்காக நன்மையான காரியங்களை செய்வதற்கு போதுமானவராக காணப்படுகிறார். தொடர்ந்து இந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்தில் பொறுப்பாய் நடத்துகிற எங்கள் அன்பு சகோதரர் குடும்பத்தையும் அவரோட ஊழியத்தில் இணைந்திருக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஊழியங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம்
2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் ஆண்டவராகிய தேவன் நமக்காக நல்ல ரசத்தை வைத்திருக்கிறார், நல்ல நன்மைகளை வைத்திருக்கிறார். இத்தனை வருடங்கள் நாம் காணாத கேளாத அதிசயமான காரியங்களை ஆண்டவராகிய தேவன் இந்த 2025ஆம் வருடத்தில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் செய்ய போகிறார் என்பதற்கு ஆதாரமாக இந்த வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிறது. நீரோ இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் ஆண்டவராகிய தேவன் நமக்காக எத்தனையோ நன்மைகளை நமக்கு மறைவாக வைத்திருந்திருக்கிறார். அது நம்முடைய கண்களுக்கு காணவில்லை, நம்முடைய காதுகள் கேட்கவில்லை, இருதயத்தால் உணரப்படவும் இல்லை. அப்படிப்பட்டதான நன்மைகளை ஆண்டவராகிய தேவன் 2025ஆம் வருடத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வைத்திருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தைகளில் சொல்லப்படுகிற அத்தனை காரியங்களும் ஆண்டவர் நிச்சயமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் நமக்கு மறைவாக பல நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அதில் ஒன்றுதான் மறைவான பலிப்பொருள். ஆபிரகாம் மோரியா மலையில ஈசாக்கை பலியிட கொண்டு போகும்போது, தகப்பனே விறகு இருக்கிறதே, கட்டை இருக்கிறதே, நெருப்பு இருக்கிறதே, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று ஈசாக்கு தன்னுடைய தகப்பனை பார்த்து கேட்கும்போது, என் மகனே கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி தனக்கு மறைவாக இருக்கிற பலிப்பொருளை குறித்து உணராதவனாக ஆபிரகாம் மோரியாமலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அங்கே ஆபிரகாம் ஈசாக்கை பலிபொருளாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் உன் மகன் மேல் கையை போடாதே என்று சொல்லி அங்கே தடுத்து நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் சுற்றுமுற்றும் பார்க்கும்போது நெக்ஸ்ட் என்ன செய்வதென்று தடுமாறி நிற்கிற சூழ்நிலையில் இதோ முள்புதரிலே ஒரு ஆட்டுக்கடா சிக்கி இருக்க காண்கிறான். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, மறைவான ஒரு பலிப்பொருள் அங்கே ஆபிரகாமுடைய கண்களுக்கு தென்பட்டது. உடனே அந்த ஆட்டுக்கடாவை ஆண்டவருக்கு பலியாக செலுத்திவிட்டு தன் மகனை அழைத்து கொண்டு வருகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்த நிமிடம் என்ன செய்வதென்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, ஆண்டவரே நான் அடுத்து என்ன செய்வேன் என்று சொல்லி எத்தனை பேருடைய இருதயங்கள் மிகவும் வேதனை அடைந்திருக்கிறது என்று ஒவ்வொருவருக்கும் தெரியும். நிச்சயமாக ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு மறைவாக ஒரு பலிப்பொருள் இருக்கிறது. அதை ஆண்டவர் இந்த வருடத்தில் உங்களுடைய கண்களுக்கு முன்னதாக கொண்டு வரப்போகிறார். என்ன செய்வதென்று சொல்லி பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து மறைவாக இருக்கிற அந்த பலிப்பொருளை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இந்த 2025 உங்களை நிச்சயமாக மகிழ பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் மறைவாக வைத்திருந்த பலிப்பொருளை ஆண்டவராகிய தேவன் இந்த வருடத்தில் உங்களுக்கு காண்பித்து தரப்போகிறார். நீங்கள் அதில் சந்தோஷப்பட்டு களிகூற போகிறீர்கள். ஆமென். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது ஒரு மறைவான பாதை. முதலாவது நாம் பார்த்தோம் ஒரு மறைவான பலிப்பொருள். இரண்டாவதாக ஒரு மறைவான பாதை. அங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வரும்போது முன்பாக செங்கடல், பின்னாக பார்வோன். இப்போது வழி தெரியாமல் தடுமாறி நிற்கிறார்கள். முன்னாக போனால் செங்கடலிலே அமிழ்ந்து போயிடுவோமோ, பின்னாக போனால் பார்வோன் வந்து நம்மளை கொன்று போடுவானோ, இந்த செங்கடலில் அமிழ்ந்து போனாலும் ஒன்றுமில்லை, பார்வோன் கைகளிலே சிக்கிவிடக்கூடாது என்று சொல்லி ஒரு கூட்டத்தார் கதறி கொண்டிருக்கும் போது இதோ அவருடைய கூக்குரலின் சத்தம் பரலோகத்தை எட்டுகிறது. மோசே தன்னுடைய கையில் இருந்த கோலை செங்கடலுக்கு நேராக நீட்டினான். செங்கடல் இரண்டு பக்கமாக பிரிந்து பாதை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
வழி தெரியாமல் தடுமாறி நின்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதோ ஒரு புதிய பாதை தென்படுகிறது. அந்த புதிய பாதை அவருடைய கண்களுக்கு மறைவாக இருந்தது. இதுவரைக்கும் அந்த பாதையில் நாங்கள் பிரயாணிப்போம் என்ற எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டார்கள். இதோ மறைவாக இருந்த அந்த பாதையை ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். இதோ அவர்கள் சமாதானமாக எகிப்தியருடைய அடிமைத்தனத்திலிருந்து செங்கடல் வழியாக அக்கறைக்கு புறப்பட்டு போகிறார்கள். ஆனால் அவர்களை துரத்தி வந்த பார்வோனும் அவனுடைய சேனைகளும் செங்கடல்ல அழிந்து போகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாப்பாக வெற்றி பயணத்தை மேற்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வேலையிலா இருக்கலாம், அல்லது எதிர்கால திட்டங்களிலா இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களிலா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் நெக்ஸ்ட் என்ன செய்வதென்று தடுமாறி நிற்கிற ஒரு சூழ்நிலையில் இதோ ஆண்டவர் உங்களுக்கு முன்னதாக ஒரு மறைவான பாதையை இந்த வருடத்தில் வெளிப்படுத்த போகிறார். இதோ ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமான சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்காக ஒரு பாதையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் அந்த பாதையில் செல்லும்போது வெற்றியும் களிப்பும் ஜெயமும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் சுகமும் அந்த பாதையில் காணப்படும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அந்த பாதையில் மகிழ்ச்சியோடு கடந்து செல்லுவீர்கள். இந்த 2025 வருடத்தில் அந்த மகிழ்ச்சியின் பாதையை தேவன் உங்களுக்காக காட்டப் போகிறார். அந்த பாதையில் பிரயாணப்படுவதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவீர்கள் என்று சொன்னால் இதுவரைக்கும் காணாத அந்த மறைவான பாதை உங்களுடைய கண்களுக்கு தென்படும். ஆமென். நிச்சயமாக ஆண்டவர் அந்த புதிய வாசலை உங்களுக்காக திறந்து உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான கிரியைகளை செய்ய போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது ஒரு மறைவான கனம். அன்று மொர்தெகாய் அரண்மனை வாசலிலே காணப்பட்டான். மிகவும் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மகனாக காணப்பட்டார். ஆனால் ஒரு நேரம் வந்தது, மொர்தெகாயை கனம் பண்ணுவதற்கான ஒரு நேரம் வந்தது. ஆமான் நினைத்தான், தன்னை தவிர யாரை ராஜா கனம் பண்ண போகிறார் என்று சொல்லி. ஆனால் அங்கே கனம் பண்ணப்படுவதற்கு ஒரு மொர்தெகாய் இருந்தார். அந்த மொர்தெகாயை ஆண்டவராகிய தேவன் ஏற்ற நேரத்தில் கனம் பண்ணி அவனை உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படியெல்லாம் ராஜாவுக்கு முன்னதாக அந்த மொர்தெகாய் வந்து புகழப்படுகிறார், எப்படியெல்லாம் அவருக்கு பேரும் புகழும் அங்கே வந்து சேருகிறது என்று சொல்லி நாம் எஸ்தரின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். இன்னைக்கு கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிறதான இடத்திலே மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக, நன்மை செய்தும் பாட அனுபவிக்கிறவர்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருந்தும் தினம் தினம் துன்பத்தையும் வேதனையும் உங்கள் வாழ்க்கையில் சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, ஏனப்பா நான் செய்த இவ்வளவு நன்மை செய்தும் ஒரு மேன்மையும் எனக்கு இல்லையே, நான் படுவதெல்லாம் வேதனை தானே, மற்றவர்களால் குத்தி கொளறப்படுகிறேனே, கஷ்டப்படுத்தப்படுகிறேனே, வேதனைப்படுத்தப்படுகிறேனே, பிறருடைய வார்த்தைகளினால் என்னை கஷ்டப்படுத்துகிறார்களே என்று சொல்லி ஒருவேளை கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, அன்று மொர்தெகாய்க்கு ஆண்டவராகிய தேவன் கொடுத்த கனம் இந்த நாட்களில், இந்த வருடத்தில் அது உங்களுடைய பார்வைக்கு மறைவாக இருக்கலாம். எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டவர்களா இனி இந்த இடத்துல வாழ முடியாது என்று நினைத்தீர்களோ, அதே இடத்துல தேவன் உங்களுடைய தலையை நிமிர பண்ணுவார். கனம் பெற்றவர்களாக இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை மாற்றப் போகிறார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதுவரைக்கும் காணாத ஒரு கனம், இதுவரைக்கும் காணாத ஒரு மேன்மை, இதுவரைக்கும் காணாத ஒரு ஆசீர்வாதம், இதுவரைக்கும் காணாத ஒரு அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவராகிய தேவன் அப்படிப்பட்ட பாதையில் உங்களை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காக ஒரு மறைவான பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, அது நம்முடைய கண்களுக்கு தெரியவில்லை. ஏசாயா 45:4 நாம் வாசிக்கிறோம், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஆமென். வெண்கல கதவுகளை உடைத்து
இருப்பு தாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஆண்டவராகிய தேவன் இந்த வருடத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்க போகிறார். பிரியமானவர்களே, அது மறைவாக வைக்கப்பட்டிருந்தது, அது மறைவாக இருக்கிறது, அந்தகாரத்தில் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொக்கிஷங்களை திறக்கிற ஆண்டு இந்த ஆண்டு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏதோ ஒரு நன்மையை குறித்து கலங்கி தவித்து பல வருடங்களாக காத்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த நன்மை நிச்சயமாக இந்த வருடத்தில் உங்களை வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்திற்கு ஒரு முடிவு இந்த வருடத்தில் உண்டாகும். ஆமென். கர்த்தர் சொன்னதை நிச்சயமாக செய்து முடிக்க போதுமானவராயிருக்கிறார். மறைவான பொக்கிஷம் இந்த வருடத்தில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அனுபவிக்கிற பொக்கிஷமாக மாறப்போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் சொன்னதை தம்முடைய கரங்களினால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நிறைவேற்ற போகிறார். கடைசியாக தேவ பிள்ளைகளே, ஒரு மறைவான ருசி. அன்று காணா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைந்த போது அங்கே இல்லை அப்படிங்கிறதான வார்த்தை, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்கிறதான வார்த்தை அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி அங்கே ஆண்டவராகிய தேவன் வெறும் பச்சை தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி கற்சாடிகளில் நிரப்பப்பட்ட அந்த தண்ணீரை ருசியுள்ள ஒரு திராட்சை ரசமாக மாற்றி ஜனங்களுக்கு கொடுக்கிறதுக்கு வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டதை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லாரும் அதை ருசி பார்த்த போது மணவாளனை கூப்பிட்டு கேட்குறாங்க, எந்த மனுஷனும் நல்லதை முதல்ல கொடுத்து ருசி குறைஞ்சதை பின்னாடி கொடுப்பானே, ஆனால் எங்களுக்காக இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ருசியுள்ள வாழ்க்கை, ஒரு அன்பான வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, இதுவரைக்கும் காணாத ஒரு சமாதானமான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வருடத்தில் கட்டளையிடுவார். இதுவரைக்கும் நீங்கள் வடித்த கண்ணீருக்கெல்லாம் பதில் தருகிற ஒரு வருடமாக ஆண்டவர் இந்த வருடத்தை மாற்றுவார். அப்படியாக இந்த 2025ஆம் ஆண்டில் இதுவரைக்கும் காணாத மேன்மைகளை, இதுவரைக்கும் காணாத புதிய பாதைகளை, இதுவரைக்கும் அறியாத கனத்தை, உயர்வை, மேன்மையை, மறைவான பொக்கிஷத்தை, மறைவான ருசியை உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தந்து ஆண்டவர் உங்களை கலிகூற பண்ணுவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் நீர் எங்களோடு பேச நம்முடைய நல் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். என்றோ மண்ணோடு மண்ணாய் மரித்து போக வேண்டிய எங்களுக்கு நீர் ஜீவனை தந்ததும் அல்லாமல் உம்முடைய கிருபை எங்களுக்கு பாராட்டி எங்களை இந்த உலகத்தில் உயிரோடு வாழ வைத்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவர்களாய் மாற்றட்டும். உம்முடைய அன்பு எங்களை உயர்ந்தவர்களாய் மாற்றட்டும். உம்முடைய தயவு எங்களை தலை நிமிர்ந்து வாழ செய்யட்டும் தகப்பனே. ஆமாண்டவரே, இன்று நீர் எங்களோடு பேசின உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கைகள் ஒளிமயமானதாய் மாற்றப்படட்டும். இதுவரைக்கும் தம்முடைய பிள்ளைகள் காணாத, கேளாத, இருதயத்தால் உணரப்படாத அதிசயமான காரியங்களை ஆண்டவரே, அவர்கள் கண்களுக்கு தெரியாமல் இருக்கிறதான ஆசீர்வாதங்களை இந்த வருடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற வருடமாக மாற்றுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும் அப்பா. வேதனைகள் மாறட்டும் ஆண்டவரே. கஷ்டங்கள் இல்லாமல் போகட்டும் ஆண்டவரே. வறுமைகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதம், நன்மை, சுகம், பலன் பெருகுகிற ஒரு வருடமாக இந்த வருடத்தை கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே மாற்றி கொடுப்பீராக ஆண்டவர். மறைவாக வைத்திருக்கிற பொக்கிஷங்கள் திறக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மறைவாக வைத்திருக்கிறதான கனம் பிள்ளைகளுக்காக ஆண்டவரை உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மறைவான இருக்கிறதான ருசியுள்ள வாழ்க்கை தம்முடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகள் காணாத, அறியாத பாதையில, புதிய பாதையில, திறந்த வாசல்ல பிள்ளைகளை வழி நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். குடும்பங்களை செழித்தோங்கி வளர பண்ணுங்க. ஊழியத்தை கர்த்தர் மென்மேலும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும்,
பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ராப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே.